வணக்கம் பேங்கிங் இன்ஃபோ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஜேஏபி எக்ஸாமோட பேப்பர் 4 ரீட்டைல் பேங்கிங்கில் யூனிட் 1 ரீட்டைல் பேங்கிங் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இஃப் யூ லைக் அவர் கண்டென்ட்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த யூனிட்ல ரீட்டைல் பேங்கிங் மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ், ப்ராப்ளம்ஸ், growth ஆஃப் ரீட்டைல் பேங்கிங் இன் இந்தியா, அதே மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங், தென் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், இந்த ரீட்டைல் பேங்கிங் சம்மந்தப்பட்ட கோர் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்கோரிங், இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ரீட்டைல் பேங்கிங்கை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். பேங்க்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா பேங்க் ஒரு பிசினஸ். ஒரு டீ கடை எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. டீ கடை ஓனர் என்ன பண்ணுவாரு? கஸ்டமர் கிட்ட மணி கலெக்ட் பண்ணுவாரு. டீ, மில்க், டீ பவுடர், மில்க் இதெல்லாம் வாங்குவாரு. அதெல்லாம் அவருக்கு ரா மெட்டீரியல்ஸ். டீயை கொஞ்சம் ஹையர் பிரைஸ்ல செல் பண்ணுவாரு. அதுல வர டிஃபரன்ஸ்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாரு. ஸோ சேம் லாஜிக் தான் பேங்க்குக்கும் ஒர்க் ஆகும். டெபாசிட்ஸ், பப்ளிக்ல இருந்து டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டெபாசிட்ஸை வச்சு லோன் கொடுப்பாங்க. அதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் லோன் இஸ் ரிஸ்க். அதிகமான ரிஸ்க், அதிகமான ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ்ல தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், டெபாசிட்டுக்கு 4% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, லோனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. ஸோ ப்ராஃபிட் 6%. ஸோ இந்த டிஃபரன்ஸ்க்கு பேரு இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட். இதுதான் வந்து பேங்கிங் பிசினஸ் மாடல். ஸோ இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். ரீட்டைல் பேங்கிங்னா இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு, அதாவது காமன் பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்கிங் சர்வீசஸ். பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஸோ ரீட்டைல் பேங்கிங்னா என்னவா இருக்கும்? சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா இருக்கட்டும், ஆர்டி, எஃப்டி, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், பர்சனல் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், ஹோம் லோன், பில் பேமெண்ட், ஆன்லைன் பில் பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ரவி அப்படின்ற ஒருத்தர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் ரீட்டைல் பேங்கிங். பிரியா ஹவுசிங் லோன் வாங்குறாங்க ரீட்டைல் பேங்கிங். ஒரு சின்ன கடைக்காரர் வந்து 5 லட்சம் லோன் வாங்கினாரு ரீட்டைல் பேங்கிங். ஒரு பெரிய கம்பெனி 500 கோடி லோன் வாங்கினாங்க, இது கார்பரேட் பேங்கிங். ஸோ டிஃபரன்ஸ் வந்து சிம்பிள். இண்டிவிஜுவல் கஸ்டமர் ரீட்டைல் பேங்கிங், பிக் கம்பெனிஸ் கார்பரேட் பேங்கிங். ஸோ அடுத்து ரீட்டைல்னு நேம் ஏன் வந்துச்சு, ஏன் வச்சாங்க? ஸோ ரீட்டைல்னா என்னன்னா ஸ்மால் அக்கௌண்ட்ஸ், மெனி கஸ்டமர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பெட்டி கடை எடுத்துப்போமே. ஒரு கஸ்டமர் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்க மாட்டாங்க, ஒரே கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. பட் 100 கஸ்டமர் 100 ரூபாய், 200 ரூபாய்க்குன்னு பொருள் வாங்குவாங்க. சேம் கான்செப்ட் தான். இன்ஸ்டீட் ஆஃப் ஒன் கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு 100 கோடி கொடுக்கறதுக்கு பதிலாக, லோன் கொடுக்கறதுக்கு பதிலாக 1 லட்சம் கஸ்டமருக்கு 10,000 ரூபாய் லோன் கொடுத்தா அது ரீட்டைல் பேங்கிங். ஸோ இப்போ ரீட்டைல் பேங்கிங்கோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்டா இருக்கும். யாரெல்லாம் ரீட்டைல் பேங்கிங் டார்கெட் கஸ்டமர்ஸ்? இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்டுனா யாரெல்லாம் கஸ்டமர்ஸா இருக்கணும்? எஸ், இண்டிவிஜுவல்ஸ் தான். சேலரிட் எம்ப்ளாயீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பென்ஷனர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸ்மால் ட்ரேடர்ஸ், ஸ்மால் பிசினஸ், எஸ்எம்இ, ஸ்மால் பிசினஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம்ல. ஸோ ஃபோக்கஸ் இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கும், கார்பரேட் லெவல்ல இருக்காது. செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட். இது நம்ம முன்னாடி சொன்ன ரீட்டைலுங்கிறது மெனி கஸ்டமர்ஸ். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ரீட்டைல் பேங்கிங்ல ஹியூஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க. கஸ்டமர் பேஸ் பெருசா இருக்கும். ஸோ ஒரு பேங்க் பிரான்ச்ல 50,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ இது மாஸ் மார்க்கெட் பேங்கிங். மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ரீட்டைல் பேங்கிங். நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம் ரீட்டைல் பேங்கிங். பிகாஸ் இது மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட். ஒரு ஆளுக்கு இண்டிவிஜுவலான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க கிரியேட் பண்றது ரொம்ப ரேர். ஸோ அதனால இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து 3 டைப் நம்ம இங்க பார்ப்போம். லைபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், இது எல்லாமே. தென் அசெட் ப்ராடக்ட்ஸ், லோன்ஸ், ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, வெஹிக்கிள் லோனு, எஜுகேஷன் லோனு. தென் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ், அதர் தென் கோர் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ். கோர் பேங்கிங் ப்ரொவைட் பண்ற ப்ராடக்ட்ஸ் இல்லாம அடிஷனலா இருக்கக்கூடியது எல்லாமே சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ். ஏடிஎம், கார்ட்ஸ், யூபிஐ, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பில்ஸ் பேமெண்ட், இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே. அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி த்ரூ பிசிக்கல் பிளஸ் டிஜிட்டல் சேனல்ஸ். ஸோ ரீட்டைல் பேங்கிங் சர்வீசஸ் மல்டிபிள் வேஸ்ல ப்ரொவைட் பண்ணலாம். பேங்க் பிரான்ச்சு, ஏடிஎம், கியாஸ்க் மூலியமா ப்ரொவைட் பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், கால் சென்டர். ஸோ இது எல்லாமே இந்த வேஸ் மூலியமா ரீட்டைல் பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இது எலக்ட்ரிக்கல் ரீட்டைல் பேங்கிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ண பிரான்ச்சுக்கு போக தேவையில்லை, மொபைல் யூஸ் பண்ணாலே போதும், வீட்டில் உட்காந்தே பண்ணலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்இஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரீட்டைல் பேங்கிங்ல இண்டிவிஜுவல்ஸோட மாஸ் அதிகமா இருந்தாலும் இது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள்னா முன்னாடி சொன்ன டீ கடை தான். ஒரு 5 லட்ச ரூபா லோன் எடுத்தா அது ரீட்டைல் பேங்கிங் கேட்டகரி தான். இது வந்து வால்யூம் ட்ரிவன் மேட்டர். நான் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட். ஸோ ரீட்டைல் பேங்கிங்ல ப்ராஃபிட் வால்யூம்ல வரும். 1 லட்சம் கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு கஸ்டமருக்கும் 1000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தோம்னா, 1 லட்சம் கஸ்டமர்கிட்ட இருந்து எடுத்தோம்னா மொத்தம் 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட். ஸோ ரீட்டைல் பேங்கிங்ன்றது வால்யூம் கேம். பொதுவாக இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் பேங்க்ஸுக்கு ரீட்டைல் பேங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சில அட்வான்டேஜஸ் தான் காரணம். ஒன்று, ரிஸ்க் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ரீட்டைல் பேங்கிங்ல
சின்ன குவாண்டம் லோன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு லோன் 100 கோடி அது டிஃபால்ட் ஆச்சுன்னா பெரிய லாஸ். பட் 1000 லோன் கொடுத்துருக்கோம், 1000 லோன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 2 லட்ச ரூபா டிஃபால்ட் ஆனா, ஒரு லோன் 2 லட்ச ரூபா டிஃபால்ட் ஆனா மேனேஜபிள் லாஸ் தான். ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். இன்னொன்று, ஸ்ட்ராங் கஸ்டமர் லாயல்ட்டி. ரீட்டைல் கஸ்டமர்ஸ் யூஸ்வலா பேங்க் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணாலும் அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். இதுவே ஒரு பிக் கார்ப்பரேட் பேங்கை விட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய லாஸ். 100, 200, 200, 500 கோடி ரூபா பிஸ்னஸ் போயிடும். எக்ஸாம்பிள், சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை அப்கிரேடேஷன் கொடுத்தா ஒரு 10-20 வருஷத்துக்கு ஒரே பேங்க்ல தான் அவங்க அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட். ஸோ ரீட்டைல் கஸ்டமர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பெருசாக நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. டெபாசிட் ரேட் 4%, பர்சனல் லோன் 14%, ஸோ ஸ்ப்ரெட் 10%. ஆனால் கார்பரேட் லோன் வந்து லோன் அமௌண்ட் வந்து பெருசாக வாங்குறதுனால அவங்க யூஸ்வலாக நெகோசியேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 8% கொடுங்க, 7% கொடுங்க, 9% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைல் லோன்ஸ்ல ஹையர் ப்ராஃபிட்ஸ் இருக்கு, பிகாஸ் இது வால்யூம் கேம். இன்னொன்று, கிரெடிட் ரிஸ்க் வந்து டைவர்சிஃபைடு. லோன் அமௌண்ட் ரொம்ப ஸ்மால் அண்ட் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதுனால டோன்ட் புட் த ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிஸ்க் வந்து டைவர்சிஃபைட் ஆயிடுச்சு. அடுத்து, லெஸ் வாலட்டிலிட்டி. ரீட்டைல் பேங்கிங் டிமாண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஈவன் எக்கனாமிக் ஸ்லோ டவுனாக இருந்தாலும் பீப்புள் ஸ்டில் ஹவுசிங் லோன்ஸ் வாங்குவாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ பணத்தை சேவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஸ்டேபிளாக வந்துட்டே இருக்கும். ஈஸி மார்க்கெட்டிங் அண்ட் கிராஸ் செல்லிங். பேங்க்ஸுக்கு ஹியூஜ் கஸ்டமர் டேட்டா பேஸ் இருக்கு, பிகாஸ் கஸ்டமர் டேட்டா பேஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கஸ்டமர்ஸே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து கஸ்டமர் நம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ்க்கு கூட சின்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா கூட அந்த கஸ்டமருக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் புஷ் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். ஸோ இது கிராஸ் செல்லிங்கும் ஈஸி மார்க்கெட்டிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரீட்டைல் பேங்கிங். அடுத்து, கோர் டெபாசிட்ஸ். ரீட்டைல் டெபாசிட்ஸ் யூஸ்ஃபுல்லாக லாங் டைம் பேங்க்ல இருக்கும். ஈவன் எக்கனாமிக் ஸ்லோ டவுனாக இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி ஜென்ரல் பப்ளிக் ஸ்டேபிளாக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்குக்கு ஸ்டேபிள் ஃபண்ட்ஸ் வரும், இந்த ஃபண்ட்ஸை லோன் கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேங்கோட கோர் டெபாசிட்ஸ். ரீட்டைல் கஸ்டமர் ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ்க்குலாம் ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 1/4% குறையுது, 0.10%, 0.550% குறையுது, ஏறுது அப்படின்றதுக்கெல்லாம் டக்குன்னு போய் டெபாசிட்டை க்ளோஸ் பண்றது, எடுக்கிறது, அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ் தான் இருக்காது. எக்ஸாம்பிள், 4% அல்லது 4.25%. பீப்புள் பேங்க் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு டிஃபரன்ஸ்க்காக. 4%லேருந்து 4.25 ஆயிடுச்சு, இல்லை 4.25லேருந்து 4 மாறிடுச்சுன்றதுக்காகலாம் பேங்க் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் கார்பரேட் டெபாசிட்டர்ஸ் வந்து ஹெவிலி பார்கெயின் பண்ணுவாங்க 0.2%, பிகாஸ் அவங்க பெரிய அமௌண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், 500 crores 200 crores. ஸோ ரீட்டைல் டெபாசிட்ஸ் லோ காஸ்ட் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே லோ காஸ்ட் ஃபண்ட்ஸ் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரீட்டைல் பேங்கிங்லயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை மேனேஜ் பண்றது கஷ்டம். இதுக்கு ஸ்ட்ராங்கான ஐடி சிஸ்டம்ஸ் வேணும். ரேபிட் ப்ராடக்ட் சேஞ்சஸும் ஐடி காம்ப்ளிகேஷன்ஸும் இது எல்லாமே வந்து கிரியேட் ஆகும். ப்ராடக்ட் புதுசாக கிரியேட் பண்ணால் ஐடி காம்ப்ளிகேஷன்ஸும் கிரியேட் ஆகும். அதுக்கு ஐடி காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப முக்கியம். அதை கிரியேட் பண்ணும், அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஐடி சப்போர்ட் வேணும் பேக் எண்டில். அதே மாதிரி பிரான்ச் அண்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும், பிகாஸ் ரீட்டைல் பேங்கிங்கில் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஸ்மால் தான், பட் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். சின்ன சின்ன சாக்லேட்டுக்கு, ஒரு 10 ரூபாய் சாக்லேட்டுக்கு கூட யூபிஐ யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்னு. அண்ட் பிரான்ச்சுக்கும் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ரெண்ட் கொடுக்கணும், பிரான்ச்சுக்கு ரெண்ட் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட் வந்து சர்வீஸ் அதிகமாகும், ஏன்னா மாஸ் மார்க்கெட்ன்றதுனால. அதே மாதிரி ரீட்டைல் பேங்கிங்ல வந்து அதிகமான அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. வெறும் வந்து சேலரி ஸ்லிப்பை வச்சுட்டு எந்த ஒரு கொலாட்ரலும் வாங்காம கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, பர்சனல் லோன். ஸோ இந்த அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல செக்யூரிட்டி இல்லை. எக்ஸாம்பிள், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்ஸ்லாம். ஸோ டிஃபால்ட்டான ரிஸ்க் அதிகம். பட் ரீட்டைல் பேங்கிங் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா பேங்க்குக்கு சில திங்ஸ் மஸ்ட். இவ்வளோ விஷயங்கள் இருந்தோம். எஃபிஷியன்ட் டெலிவரி அண்ட் ஃபாஸ்ட் சர்வீஸ் வேணும். ஒரு கஸ்டமர் கோல்டு லோன் வைக்க வந்தா எவ்வளோ சீக்கிரம் அவரோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற சர்வீசஸை கொடுத்து அவரை பிரான்ச்ல இருந்து போக வைக்கிறது தான் மேட்டர். தென் ப்ராப்பர் ப்ராடக்ட் டிசைன் இருக்கணும். கரெக்ட் ப்ராடக்ட் கரெக்ட் கஸ்டமருக்கு செல் பண்ணணும். தென் கரெக்ட் ப்ரைசிங் இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்னு எங்கேயோ போய் தூக்கி கொண்டு போயிட்டு காஸ்ட் போட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க. ஸோ கரெக்டான ப்ரைசிங் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்படிட்டிவாக இருக்கணும். அடுத்து, கிரெடிட் ஸ்கோரிங் மாடல்ஸ்.
ஸோ இது லோன் அப்ரூவ் பண்ண பேங்க் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிபில் ஸ்கோர், டேட்டா அனலிசிஸ், ரிஸ்க் மாடல்ஸ், கஸ்டமரோட ரீபேமெண்ட் எபிலிட்டி அனலைஸ் பண்ற மாதிரி. இதுலலாம் வந்து எஃபிஷியன்டான மெக்கானிசம் இருக்கணும். தென் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் என்விரான்மெண்ட், கஸ்டமரோட டேட்டா ப்ரொடெக்ஷன், கஸ்டமருக்கு ஃபேர் சார்ஜஸ், அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபாஸ்டா சொல்யூஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் என்விரான்மெண்ட்டை என்ஷூர் பண்ணணும். இப்போ ரீட்டைல் பேங்கிங் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொடெக்ஷன்ஸ் இஷ்யூஸ் வரும், கஸ்டமர் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரைசிங் ப்ரெஷர் இருக்கும், நிறைய காம்படிஷன்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆகும், இதனால ப்ராஃபிட் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று எம்ஐஎஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, வீக் எம்ஐஎஸ் சிஸ்டம். அதாவது எம்ஐஎஸ்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பேங்க்ல இருக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ பேங்கோட நிலைமை என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ற ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வீக்கா இருந்தா அவங்க எல்லாரும் தப்பான டிசிஷன், பேங்க் வந்து ராங் டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கேஒய்சி அண்ட் ஏஎம்எல். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ யாருக்கு லோன் கொடுக்கணும், யாருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அந்த பர்சன் ஏதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா, கிரைம்ல இன்வால்வ் ஆனவரா, அவருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேன் பண்ண ஆர்கனைசேஷனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அவர் அக்கௌண்ட்ல வர பணம் ஜென்யூனா இருக்கா, இதெல்லாம் ஒரு பேங்க் என்ஷூர் பண்றது. இதுக்கு பேர் தான் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரீட்டைல் பேங்கிங்ல இதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். பிகாஸ் இங்க கஸ்டமர் பேஸ் அதிகம், நிறைய கஸ்டமர் இருக்காங்க. இதுக்கு பேங்க்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது KYC, know your customer, anti-money laundering, rules and regulations and guidelines. And risk management issues. So கொடுத்த லோனை ப்ராப்பரா ரெக்கவர் பண்ணி மேனேஜ் பண்ணணும், ஏன்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கிறதுனால. அடுத்து டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி அப்டேஷன் வேணும். எக்ஸாம்பிள்ஸ் யூபிஐ ஆப்ஸ், டிஜிட்டல் வேலட்ஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ், நியோ பேங்க்ஸ், இதுக்கெல்லாம் பேங்க்ஸ் வந்து அடாப்ட் ஆகணும். இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வேற ஆப்ஷனை தேடி போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ரீட்டைல் பேங்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் ரைஸ் ஆயிட்டாங்க, அதிகமான யங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதனால இந்தியா வந்து எக்கனாமிக் பவராக மாறிட்டு இருக்கு. மிடில் கிளாஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நிறைய ரெஃபார்ம்ஸ் ஆயிருக்கு, மாஸ் மார்க்கெட் வந்து மாஸ் மார்க்கெட்டாக நடக்கக்கூடிய பேங்கிங் வந்து க்ரோத் ஆயிருக்கு, வால்யூம் ட்ரிவன் பிஸ்னஸ் ஆயிருக்கு, நிறைய ஆட்டோமேஷன்ஸ் ஆயிருக்கு, ஈஸி ஆக்சஸ் டு பேங்கிங். முன்னாடியெல்லாம் பேங்க்கு வந்து வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பெர்மிஷன் போட்டு போய் உட்காரணும் பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கிங் டேல. இப்போ அப்படி கிடையாது, நம்ம எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிக்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் லிக்விடிட்டி, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, சேஞ்சிங் டெமோகிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, டெக்னாலஜி இனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்கோட லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிக்ளைனு, டெபாசிட் காஸ்ட் டிக்ளைனு, லோன்ஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான முறையில் லோன் வாங்கணும்னு இல்லாமல் 1 day 1.5 hours 2 hours லோன் ப்ரொவைட் பண்ற மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதனால ஸ்கோப் என்ன, இந்தியாவில் ரீட்டைல் பேங்கிங்கோட ஸ்கோப் என்ன? இப்போ டெவலப்மெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு, பட் இந்தியாவில் ரீட்டைல் பேங்கிங்ல ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் 300 பில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, 300 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், 400 மில்லியன் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இருக்கு, 90% ஆஃப் சேவிங்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ ரூரல் பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பீப்புள்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறதும் அதிகமாக இருக்கு முன்னாடியை விட. ஈவன் அவங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கேர் எடுத்து அது மூலியமா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மணி எல்லாத்தையும் அங்கே போட்டாலும் பர்ச்சேசிங் பவர் அண்ட் ஸ்பெண்டிங் பவரும் அதிகமாக இருக்கு. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலிஸும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ற ஒரு சர்வே இருக்கு. ஸோ இதனால நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தேவைப்படுது, இண்டிவிஜுவல்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ நேச்சுரலி ரீட்டைல் பேங்கிங் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சர்ல ரீட்டைல் பேங்கிங் எப்படி இருக்கும், லேட்டஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து தான். இன்னொன்று, ஏன்னா இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங் க்ரோத், பிளாக் செயின் டெக்னாலஜி அப்டேஷன், அடாப்டேஷன், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, யூபிஐ QR மாதிரி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ், யூபிஐ யூஸ் பண்ணி ஏடிஎம்ல இப்போ பேமெண்ட் எடுக்கலாம். ஸோ பிக் டெக் கம்பெனிஸ் பேங்கிங்குள்ள என்டர் ஆகிறாங்க. ஃபியூச்சர்ல பேங்க் பிரான்ச்சஸ் ரெடியூஸ் ஆகும், மொபைல் பேங்கிங் இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட சம்மரி, இந்த யூனிட் 1 சம்மரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரீட்டைல் பேங்கிங் சர்வீசஸ் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ், ப்ராடக்ட்ஸ், டெபாசிட்ஸ், லோன்ஸ், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். எக்ஸாம்ல இதை பொறுத்து நிறைய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரிஸ்க் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், கஸ்டமரோட லாயல்ட்டி, ஹை இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட்டு, ஸ்டேபிள் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டேபிள் இன்கம் யாருக்கு? பேங்க்குக்கு. ஸ்டேபிளான ஃபண்டிங் வந்துட்டே இருக்கும், அந்த ஃபண்டிங் லோ காஸ்ட்ல இருக்கும். பிகாஸ் ரீட்டைலுக்கு நம்ம லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறோம், 4% தான், 3% தான் டெபாசிட்ஸ்க்குலாம் கொடுக்குறோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு 6-7% அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம்? ஆப்ரேஷனல் காஸ்ட் ஹை ஆகும், ஐடி காம்ப்ளெக்சிட்டி ஹையா இருக்கும். ஏன் ஐடி காம்ப்ளெக்சிட்டி? நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதிகம். அன்செக்யூர்டு லோன் டிஃபால்ட் ஆச்சுன்னா அதுவும் கஷ்டம். பிகாஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் அன்செக்யூர்டுக்குள்ள தான் வரும். growth ரீசன் எதனால growth ஆக வாய்ப்பு இருக்கு? யங் பாப்புலேஷன் அதிகம், இன்கம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு எல்லாருக்கும், டெக்னாலஜி பெட்டர் ஆயிட்டு இருக்கு, ஈஸியா லோன் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ சக்சஸ் இதுல எப்படி சக்சஸ் ஆகலாம்? ஒரு பேங்க் எப்படி சக்சஸ் ஆகலாம் அப்படின்னா, டெலிவரி ஃபாஸ்டா இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க வேற ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க. ஈஸியா வேலை முடியணும், டப்புன்னு வேலை முடியணும். ஸோ டெலிவரி ஃபாஸ்டா இருக்கணும், சர்வீசஸ் டெலிவரி, பிரைசிங் கரெக்டா இருக்கணும், கிரெடிட் ஸ்கோரிங் பக்காவா இருக்கணும், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் அவங்களோட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், பிளஸ் KYC, AML இந்த மாதிரி கம்ப்ளைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபியூச்சரை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் பேங்கிங், AI, ஃபின்டெக் காம்படிஷன் இதெல்லாம் வந்துடும். யூனிட் 1 அவ்வளோதான். அடுத்து செகண்ட் யூனிட்ல நம்ம பார்க்கலாம்.